உண்மைகளை உரத்துச் செல்லும் யூடிவியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ரெஹானா யாசீர். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 73வது சுதந்திர தினத்தை கொண்டாட தயாராகும் இலங்கை. விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளும் அமுலில். பல தடைகளை தாண்டி பொத்துவிலிருந்து ஆரம்பமானது தொடர் பேரணி. கொழும்பு துறைமுக கிழக்கு முனைய விவகாரம் குறித்து தொடரும் பேச்சுவார்த்தை. இலங்கை கிரிக்கெட்டின் பிரதான பயிற்றுவிப்பாளருக்கும் அணியின் சிரேஷ்ட வீரருக்கும் கோவிட். மியான்மரில் இராணுவ ஆட்சியை கண்டித்து வைத்தியர்கள் போராட்டம். இவை தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். 73வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மரியாதை அணிவகுப்புகள் மற்றும் கலாசார பேரணி என்பவற்றின் காரணமாக விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சுதந்திர சதுக்க சுற்று வட்டாரத்தில் காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இந்த விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். 73வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றும் ஒத்திகை நடவடிக்கைகள் இவ்வாறு இடம்பெற்றிருந்தன. එම නිදහස් උත්සවයේ අවසාන පෙරහුරුව අද දින කොළඹ නිදහස් චතුරස්‍රය ආශ්‍රිතව පැවැත්වෙනවා. මේ නිසා උදෑසන 6 සිට දහවල් 1 දක්වා කාලය තුල නිදහස් චතුරස්‍රය නිදහස් මාවත ஆசன்ன பிரதேசோல வாகன கமனாக 73வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மரியாதை அணிவகுப்பு மற்றும் கலாசார பேரணி என்பவற்றின் காரணமாக விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சுதந்திர சதுக்க சுற்றுவட்டத்தில் காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இந்த விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. டொரிங்டன் சுதந்திர வீதி மற்றும் சுதந்திர சதுக்கத்தை அண்மித்த பகுதிகளில் வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளது. எனினும் காலி வீதி, லோலவெல் வீதி, கண்டி வீதி, கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை, கோட்டை மற்றும் புறக்கோட்டைக்கு செல்லும் வீதிகள் என்பவற்றில் போக்குவரத்து வழமை போன்று இடம்பெறும். தாமரை கோபுர சுற்றுவட்டம், தேசிய நூலக ஆவண காப்பக சுற்றுவட்டம் மற்றும் சுதந்திர சதுக்கம் வீதி என்பவற்றின் போக்குவரத்துக்கள் மட்டுப்படுத்தப்பட உள்ளது. இந்த பகுதிகளில் சுதந்திர தினத்தன்று அதிகாலை 4 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை எந்த போக்குவரத்தும் இடம்பெற மாட்டாது. எனவே சாரதிகள் அல்லது சொந்த வாகனங்களில் இந்த வீதிகளில் வழியாக செல்பவர்கள் மாற்று வழிகள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு போலீஸ் போக்குவரத்து பிரிவின் 011-24-33-33 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து தெரிந்து கொள்ள முடியும். இதேவேளை 73வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு நாடளாவிய ரீதியில் மக்கள் தயாராகி வருவதை அவதானிக்க முடிந்தது. கல்முனை நகரில் அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், பொதுமக்களின் வீடுகள், வாகனங்களில் தேசிய கொடியை பறக்கவிட்டு மக்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு தயாராகி வருகின்றமையை காணக்கூடியதாக உள்ளது. கிண்ணியா பிரதேசத்தில் அரச திணைக்களங்கள், பாடசாலைகள், மதஸ்தலங்கள், கிராம அபிவிருத்தி சங்கம், விளையாட்டுக் கழகங்கள் முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருவதை அவதானிக்கலாம். பாடசாலையில் நுழைவாயிலில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சமாதானத்தை பிரதிபலிக்கும் சித்திரம் வரைந்து தேசிய கொடி பறக்க விடப்பட்டுள்ளன. மேலும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இரத்த தான நிகழ்வுகள் மற்றும் போட்டி நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொத்துவில் முதல் யாழ்ப்பாணம் பொலிகண்டி வரையான தொடர் போராட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் கொட்டும் மழையிலும் போராட்டக்காரர்கள் தமது நடைபாவனையை முன்னெடுத்திருந்தனர். இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன், சாணக்கியன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். பல கோரிக்கைகளை முன்வைத்து பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. தமிழ் பேசும் மக்களின் பூர்வீக நிலங்கள் உட்பட இலங்கை முழுவதும் திட்டமிட்டு நடாத்தப்படும் இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு வடகிழக்கு தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள், பல்சமய ஒன்றியங்கள் இணைந்து அனுப்பி வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்த கோரியும், மலையக தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை 1000 ரூபாவாக உயர்த்த கோரியும், முஸ்லிம் மக்களின் மத நம்பிக்கைகளை மதிக்க கோரியும் பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது.
வடகிழக்கு மாகாண சமய தலைவர்கள், சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இணைந்து மக்களை அணிதிரட்டி இந்த போராட்டத்தை நடத்துகின்றனர். மேலும் குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்களின் மாணவர் சமூகம் முழுமையான ஆதரவை தெரிவிக்கின்றது. இந்த மக்கள் எழுச்சி போராட்டத்துக்கு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. இன்று காலை அம்பாறை பொத்துவிலில் ஆரம்பமான ஆர்ப்பாட்டம் கொட்டும் மழையிலும் போலீசாரின் தடைகளை மீறி ஆரம்பமாகியது. இதன்போது போலீசார் நீதிமன்ற தடையுடன் வந்தனர். எனினும் குறித்த பேரணி முக்கிய நகரங்களில் நடைபவனியாகவும் ஏனைய இடங்களில் வாகன பேரணியாகவும் மேற்கொள்ளப்பட்டன. இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன், சாணக்கியன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். அதே நேரம் இந்த போராட்டத்துக்கு முஸ்லிம்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் கோரிக்கை விடுத்துள்ளார். அதற்கு அமைவாக மக்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அட்டாளச்சேனையில் முஸ்லிம்களும் பேரணியில் இணைந்து கொண்டனர். பேரணியில் கலந்து கொண்டவர்கள் ஆலையடி வேம்பிலிருந்து அட்டாளச்சேனை ஊடாக மட்டக்களப்பு நோக்கி சென்ற போதும் அதற்கு ஆதரவாக பெருமளவான முஸ்லிம்கள் இணைந்து கொண்டனர். இதன்போது ஜனாசா இறைப்பு மற்றும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, தமிழர்களின் நில ஆக்கிரமிப்பினை தடுத்து நிறுத்தல் உட்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையிலான கோஷங்களும் எழுப்பப்பட்டன. இந்த நாட்டிலே சட்டம் நிலைநிற்க வேண்டும். குறிப்பாக முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் இருக்கின்ற ஒரு விடயம் என்பது இன்றைக்கு மூன்றின மக்களும் கவலைப்படுகின்ற அளவுக்கு இந்த அரசு சில தீர்மானங்களை எடுத்திருக்கும். மிகவும் கவலையாக இருக்கின்றது. தடுத்து நிறுத்த அடக்குமுறையை கையாண்டாலும் பொலிகண்டி வரை நிச்சயம் செல்வோம் என கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எங்களுடைய அடிப்படை உரிமைகளை நாங்கள் பெற வேண்டும் என்று நாங்கள் ஜனநாயக ரீதியாக அஹிம்சை வழியிலே எவருக்கும் பாதகம் இல்லாமல் வீதியிலே நடக்கிற போது அதற்கு எதிராக தடை உத்தரவை அரச இயந்திரம் போலீசார் ஊடாக பெறுகிறது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நீதிமன்றங்களிலேயும் தடை உத்தரவுகளை பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பெறட்டும். எந்தெந்த நீதிமன்ற எல்லைக்குள்ளே அவருக்கு தடை உத்தரவு பெறப்படுகிறதோ அது அவருக்கு கொடுக்கப்பட்டால் நாங்கள் நீதிமன்ற உத்தரவை மதிப்போம், அதை மீற மாட்டோம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் ஒன்றாக திரண்டு இன்றைக்கு ஆரம்பம் முதல் நாள் மட்டும்தான் பெரும் திரட்சியாக வடக்கை நோக்கி போகிற போது எவராலும் அதனை தடுக்க முடியாது. சர்வதேசம் எங்களை திரும்பி பார்க்க வேண்டிய, அவர்களை திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இது நீதிக்கான போராட்டம், அரசுக்கான போராட்டம், தர்மத்துக்கான போராட்டம். அந்த அடிப்படையிலே இந்த
இந்த நாட்டிலே இருக்கின்ற சிறுபான்மை இனங்கள் இன்று எதிர்கொண்டிருக்கின்ற இந்த அராஜகங்கள். இதேவேளை கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் ஆரம்பிக்கப்பட்ட தொடர் போராட்டம் இன்று 2வது நாளாகவும் தொடர்கின்றது. காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட தொடர் போராட்டம் இன்று 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு துணிகளால் முகத்தை மறைத்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். எங்களுக்கு சுதந்திர தினம், எங்களுக்கு எங்களோட உறவுகள் வந்து சேரும் மட்டும் எங்களுக்கு சுதந்திர தினம் என்றால் என்னென்றே தெரியாது. எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு வந்து சேரும் மட்டும் நாங்கள் சுதந்திர தினத்தை கரிநாளாகவும் 4ஆம் தேதி கருப்பு பட்டி அணிந்து கரிநாளாகவும் சுதந்திர தினத்தை துக்க தினமாகவே நாங்கள் அனுஷ்டிக்க இருக்கின்றோம். இதேவேளை விடுதலை புலிகளுக்கு உதவிய மற்றும் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட தமது உறவுகளை விடுதலை செய்ய கோரி ஆரம்பிக்கப்பட்ட தொடர் போராட்டம் 3வது நாளாகவும் இன்று தொடர்கின்றது. குறித்த போராட்டமானது கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக பந்தல் அமைக்கப்பட்டு தொடர் போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தமது ஒத்துழைப்பின்றி தோட்ட தொழிலாளர்களின் தலைவிதியை யாரும் தீர்மானிக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இதேவேளை தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைகள் குறித்து பல அரசியல் தலைவர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். பெறாமல் தோட்ட தொழிலாளர்களின் தலைவிதியை எவர் தீர்மானிக்க முடியாது என்பதை நாங்கள் உரிமையுடன் குறிவைக்க விரும்புகின்றோம். இன்று தோட்டங்களிலே வேலைநிறுத்தம் செய்யலாம், தொழிற்சங்க நடவடிக்கை செய்யலாம், பிரச்சனை இல்லை, எல்லாம் உரிமை இருக்கின்றது. ஆனால் ஏன் செய்ய வேண்டும் யோசிச்சு பார்க்க வேண்டும். அரசாங்கம் தந்த அந்த உறுதிப்பாட்டை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். அந்த காலத்தில் நாங்கள் அரசாங்கம் இருக்கும் பொழுது கூட நாங்கள் தொழிலாளர்களை தெருவில் இருப்பதற்கு முன்னாலே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், கேபினட் அமைச்சர்களை நாங்கள் கொழும்பிலும் மலையகமெங்கும் தெருவிலே அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து எங்கள் அரசாங்கத்துக்குள்ளேயே ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்தோம். அப்படி அல்ல. தொழிலாளர்களை இறக்குவதற்கு முன்னால் யோசிக்க வேண்டும். நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஒருவேளை இந்த கூட்டப்பதும் தோல்வியில் முடிந்துவிட்டது, சமண நிர்ணய சபையும் தோல்வியில் முடிந்துவிட்டது, கம்பெனிகள் திருத்தவே முடியாது, அரசாங்கம் திருத்தவே முடியாது என்ற இறுதி முடிவு வருமானால் மலையகம் தழுவிய அல்ல, நாடு தழுவிய தோட்ட தொழிலாளர்களுக்கான ஒரு வேலை நிறுத்தத்தை, முழு கடை அடைப்பை நாடு முழுக்க 9 மாகாணங்களில் சக்திகளை அழைத்துக் கொண்டு நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று குறிவைக்க விரும்புகின்றேன். இன்னைக்கு நம்ம ஒற்றுமையை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிருக்காங்க. இந்த அரசாங்கம் வந்தாலும் இதான் நிலைமை. ஆனா முதல் தடவை இந்த அரசாங்கம் வந்து இவ்வளவு முயற்சி செஞ்சு தொழிலாளர்களுக்கு ஆதரவா இருக்காங்க. கடைசியில கேட்டா சொல்றாங்க அரசாங்கம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. ஆனா உங்க எல்லாருக்கும் நீங்க சிந்திச்சு பாருங்க, நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இலங்கை வரலாறு எத்தனை அரசாங்கங்கள் வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. இந்த அரசாங்கம் மட்டும் தான் பேசி. அது மட்டும் இல்லாம இவ்வளவு இந்த கொரோனா பிரச்சனைக்கு மத்தியில் இந்த அரசாங்கம் வந்து உங்களை பத்தி தான் பேசி 1000 ரூபாய் வாங்கி தரணும்னு பேசி. ஆனா கடைசியில என்ன சொல்றாங்க, அரசாங்கத்தை கூட்ட சொல்றாங்க. நான் வந்து பாருங்க உங்களை ரோட்டுக்கு இறங்க சொல்ல, போர்டு பிடிச்சிட்டு கூச்சல் அடிக்க சொல்ல, நான் உங்கள்கிட்ட சொல்றது ஒரு விஷயம் தான். 5ஆம் தேதி எல்லாரும் அமைதியா அவங்க வீட்டுல இருந்தா போ, கட்டாயம் நினைச்சது சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப கூட்டப்பந்தத்துல இருந்து வெளியே வர சொல்றாங்க. ஒரு விஷயம் நான் சொல்றேன், கூட்டப்பந்தத்தை உருவாக்குனது வந்து ஈதோகாவோ வேற எந்த கட்சியும் இல்ல. கூட்டப்பந்தத்தை உருவாக்குனது வந்து உங்களோட முன்னோர்கள் தான். என்னென்ன சரத்துக்களை சேர்க்கணும்னு முடிவு பண்ணி தான் சேர்த்திருக்காங்க. ஆமா, ஆனா நான் ஏத்துக்கிறேன், இந்த 5ஆம் தேதி இந்த வேலை நிறுத்தம் செய்யும் போது பாதிப்பு வந்து மக்களுக்கு தான். நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு நாள் சம்பளத்தை நீங்க விட்டு கொடுக்குறீங்க, இது கம்பெனிக்கு ஒரு கொசுக்கடி மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வந்து நஷ்டத்தை உருவாக்குறதுக்காண்டி இல்ல, இது வந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கும்னு காமிக்கிறதுக்காண்டி. இன்றைக்கு வந்து மலையகத்தில் வந்து பெரும்பான்மையான வாக்குகள் எடுத்த கட்சிங்கிற வகையில் நாங்கள் இருக்கிறோம். அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக சுரேஷும் இருக்கார். நாங்களும் இணைந்து வந்து மக்களுடைய நலனை என்னைக்கு வந்து நாங்கள் கெடுக்க மாட்டோம். 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறதா நாங்கள் வரவேற்போம், ஆதரவு கொடுப்போம். ஆகவே அது கிடைக்கிறனால இருந்த சலுகைகள் இல்லாமல் ஆக்கிட்டு போறதுக்கு நாங்கள் அதுக்கு துணை போக முடியாது. ஆகவே இந்த சம்பள நிர்ணய சபையின் ஊடாக கொடுக்கிற தொழிற்சங்கங்கள் மக்களுடைய நலங்கள் இன்னைக்கு உள்ள இதுகளை கைவிட்டுறக்கூடாது. நாளைக்கு கம்பெனிக்காரர்கள் வந்து இல்லை 22 கிலோ எடுத்தால் தான் பேருன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 22 கிலோ கொழுந்து காலத்தில் எடுக்கலாம், கொழுந்து காலத்தில் எடுக்க முடியாது. ஆகவே இந்த இதுகெல்லாம் இருக்கிற மாதிரியே வச்சு சம்பளம் சூடாக சம்பளம் பெற்றுக் கொடுத்தால் நாங்கள் வரவேற்போம். இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கமும் பாரிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்குது மக்கள் என்ற வகையில் எதிர்வரும் இந்த நாட்டிலே பிரயோடி போயிருக்கின்ற பெருந்தோட்ட தொழிலாளருடைய 1000 ரூபாய் சம்பளம் சம்பந்தமாக பல்வேறு சுற்றுவட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தோல்வி அடைந்திருக்கின்ற நிலைமையிலே இறுதியாக சம்பள நிர்ணய சபை மூலமாக 1000 ரூபாய் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலமைச்சர் அறிவித்திருந்த
போதிலும் கூட சம்பள நிர்ணய சபை மூலமாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்பது சம்பளத்தை மட்டும் தான் தீர்மானிப்பாங்க. 1000 ரூபாய் சம்பளம் மட்டும் தீர்மானித்த பிறகு மிச்சம் எல்லாத்தையும் நீங்க வேணுங்கிறமாக்க எப்படியும் 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு சொல்ல முடியாது. பொறுப்பாஞ்ச தொழிற்சங்கன்ற வகையில எங்களுக்கு பொறுப்பு கடமை இருக்குது. மக்கள் பிரதிநிதி வகையில இப்படித்தான் கொடுக்கணும்னு சொல்றதுக்கு இப்படியும் கொடுக்கணும்னு சொன்னா முன்பு எங்களுடைய தலைவர்கள் அவர்கள் கூறியது போல 50 கிலோ கொண்டு வாங்கம்பாங்க, 40 கிலோ கொண்டு வாங்கம்பாங்க, 25 கிலோ கொண்டு வந்து அரைப்பேர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் வந்து 35 வயசுல போகணும் அப்படிம்பாங்க. மாசத்துல 10 நாள் தான் வேலை கொடுப்போம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் செய்யும் போது அந்த வளமைக்கு மாறாக வளமையெல்லாம் மாறி நாங்க 2 கைகளையும் 1000 ரூபாய் சம்பளம் உயர்வும் எங்க மக்களுக்கு எங்க சமூகத்துக்கு வழங்கணும். நாங்க திட்ட தெளிவாக இருக்கணும். AstraZeneca கோவிட் தடுப்பூசியானது எமது நாட்டிற்கு பொருத்தமான ஒரு தடுப்பூசியாக இருப்பதோடு பாதுகாப்பானது என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் கோவிட் தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமாக இருந்தால் சமூகத்திலும் கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என வைத்தியர் ஹரித அலுட்கே தெரிவித்துள்ளார். කාර්යක්ෂම ලෙස ගෙනල්ලා සමාජය තුළටත් මේ එන්නත්. ඒ කියන්නේ ජනතාවට පොදු ජනතාවට එන්නත් ලැබෙන විදියක් සකස් කිරීම ඉතා වැදගත් වෙනවා. මොකද මේ සෞඛ්‍ය වෘත්තිකයන්ට එන්නත් ලබා දීම හරහා අපේ පද්ධති කඩා වැටෙන්නේ නැති වෙන්නේ. ඒ අයගේ ආරක්ෂාව සම්බන්ධයෙන් යම් නිගමන වලට එන්න පුළුවන් වුණාට රටක් විදියට වඩා ආරක්ෂිත තැනට යන්න නම් අනිවාර්යයෙන්ම අපිට අවශ්‍ය වෙනවා සමාජයට එහෙම නැත්නම් ජනතාවට නියමිත එන්නත් ඔක ගහලා ලබා දීම. தற்போது நாட்டில் கோவிட் தடுப்பூசி மருந்து சுகாதார ஊழியர்களுக்கும் கோவிட் தடுப்பு பணியில் முன்னிலை வகிக்கும் தரப்பினருக்கும் வழங்கப்பட்டு வருகின்றது. இருப்பினும் கோவிட் தடுப்பூசியானது மக்களுக்கும் செலுத்தப்படுவதற்கான ஒரு திட்டத்தை ஏற்படுத்துவது மிக முக்கியமானதாக அமைந்துள்ளது. எனவே நாடு என்ற ரீதியில் கோவிட் தொற்றுக்கு எதிராக பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் சமூகத்துக்குள் கோவிட் தடுப்பூசி விநியோகிக்கப்பட வேண்டும். இந்த நிலையில் விரைவாக செயற்பட்டு நாட்டுக்கு பொருத்தமான பாதுகாப்பான தடுப்பூசி ஒன்றை தெரிவு செய்து நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு மக்களுக்கும் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். மேலும் இந்த AstraZeneca தடுப்பூசியானது இதுவரை கிடைக்கப்பெற்ற தரவுகள் கமைய பாதுகாப்பானது என்றே கூறலாம். ஊடகவியலாளர் கூறியது போன்று பதுள பிரதேசத்தில் ஒரு சிலருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனால் அவை காய்ச்சல் போன்ற ஒரு சிறிய அளவிலான பக்க விளைவுகளே. இதுவரை நாட்டில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களில் எந்த ஒரு நபருக்கும் பாரதூரமான பாதிப்புகளோ பக்க விளைவுகளோ ஏற்பட்டிருக்கவில்லை. நரம்பு தொகுதி பாதிப்பு, பாரதூரமான பக்க விளைவுகள், அங்கங்கள் செயலிழப்பு போன்ற விபரீதமான விளைவுகள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை. இருப்பினும் ஃபைசர் தடுப்பூசி மருந்தானது ஐரோப்பாவில் முதல் முறையாக செலுத்தப்படும் போது 20 தொடக்கம் 30 வரையிலான மரணங்கள் ஏற்பட்டிருந்தன. ஆனால் அந்த மரணங்கள் தடுப்பூசியினால் மாத்திரமே இடம்பெற்றது என்ற விடயத்தை கூற முடியாது. எனவே எமது நாட்டில் செலுத்தப்படும் AstraZeneca கோவிட் தடுப்பூசியானது எமது நாட்டுக்கு பொருத்தமானதாக இருப்பதோடு பாதுகாப்பானது என்று குறிப்பிடலாம். AstraZeneca ඉන්නතේ දැනට අපිට ලැබිලා තියෙන ජාත්‍යන්තර වාර්තා හරහත් මේ නැතෙන් එහෙම මරණ සහ ඒ දරුණු ගණයේ සංකූලතා ඇති වෙලා නැති බව තමයි තහවුරු වෙලා තියෙන්නේ. අපේ රටට ගැළපෙන එන්නතක් ගහලා තියෙනවා කියන පදනමින් NMRA approval එකත් ලැබිලා තියෙන තත්ත්වය යටතේ මේ එන්නත වඩා ආරක්ෂිත විදිහට ජනතාව ලබා දීම සඳහා අවශ්‍ය ක්‍රියාවලිය තමයි සිද්ධ විය යුත්තේ කියන කාරණය. நேற்றைய தினம் 715 கோவிட் தொற்றாளர்கள் நாடளாவிய ரீதியில் பதிவாகியுள்ளனர். இதில் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 261 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதில் கடுவளையில் 22 பேரும், பிலியந்தலையில் 21 பேரும், ரத்மலானையில் 16 பேரும், பொரளையில் 16 பேரும், கோட்டையில் 15 பேரும் பதிவாகியுள்ளனர். மேலும் கம்பஹா மாவட்டத்தில் 142 பேர் பதிவாகியுள்ளனர். இதில் வெளிவேறிய பிரதேசத்தில் 18 பேரும், தெக்கட்டணியில் 13 பேரும், கடவத்தையில் 13 பேரும் பதிவாகியுள்ளனர். மேலும் பதுள மாவட்டத்தில் 61 பேரும், குர்ணகலையில் 53 பேரும், கண்டியில் 43 பேரும், களுத்துறையில் 40 பேரும், காலியில் 24 பேரும், ரத்னபுரியில் 23 பேரும், பொலனர்வையில் 14 பேரும், ஹம்மாந்தோட்டையில் 11 பேரும் பதிவாகியுள்ளனர். அன்றாதபுரத்தில் 8 பேரும், மாத்தறையில் 7 பேரும், மொன்றகலையில் 7 பேரும், மாத்தளையில் 6 பேரும், அம்பாறை மற்றும் கேகால் ஆகிய மாவட்டங்களில் தலா 5வரும், நுவரெலியா மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் தலா 2வரும், திருகோணமலையில் 1வரும் பதிவாகியுள்ளனர். இன்று மாலை 6 மணி வரையில் புதிதாக 354 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 5839 அமைந்துள்ளது. இன்றைய தினம் 840 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை நாட்டில் 66,052 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 59,883 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் 330 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன.
இலங்கை அணியின் வீரர் லஹிரு திருமானவிற்கும் அணியின் தலைமை பயிற்சியாளர் மிக்கி ஆர்த்தருக்கும் கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. எதிர்வரும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடரின் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க தயாரான தற்காலிக அணியின் வீரர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட PCR சோதனைகளை தொடர்ந்து இந்த தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை அணியின் பயிற்சியாளர்கள், ஊழியர்கள் உட்பட 36 பேருக்கு நேற்றைய தினம் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. கிராமத்துடன் கலந்துரையாடல் வேலை திட்டத்தோடு மீண்டும் கிராமத்திற்கு செயல் திட்டம் தொடர்பிலான தேசிய ஒருங்கிணைப்பு துணைக்குழு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று அலரி மாளிகையில் நிறுவப்பட்டுள்ளது. இது பொருளாதார புத்தெழுச்சி மற்றும் வறுமை ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்சவின் எண்ணக்கருவுக்கு அமைய செயற்படும். இந்த தேசிய ஒருங்கிணைப்பு துணைக்குழுவில் அனைத்து அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். தேசிய ஒருங்கிணைப்பு குழு, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு, பிரதேச அபிவிருத்தி குழு மற்றும் கிராமிய குழு ஆகியவை மேல்நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு முடிவுகளை பாய்ச்சுவதற்கும், கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு யோசனைகள் மற்றும் திட்டங்களை பாய்ச்சுவதற்குமாக இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பசில் ராஜபக்ச நிகழ்வில் கலந்து கொண்ட போது தெரிவித்தார். එතුමාට වකීම දුන්නම බලය දුන්නම අපිට තියෙන්නේ මුදල් හොයලා දෙන එක. කොහොම வடக்கு மற்றும் கிழக்கு தவிர்த்த நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. ஆளும் கட்சி முடிவின்படி அவற்றின் தலைவர் பதவிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. அதனால் எதிர்காலத்தில் அமைச்சுக்களின் ஊடாக பிரதேச அபிவிருத்தி நடவடிக்கைகளை செயற்படுத்தும் போது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு ஊடாக அவற்றை செயற்படுத்துவது அவசியமாகும். அதற்காக இன்று நிறுவப்படும் இந்த தேசிய ஒருங்கிணைப்பு துணைக்குழுக்களின் தலைமை மற்றும் ஆலோசனை செயற்படுத்தப்பட வேண்டும். எதிர்காலத்தில் அமைச்சு மட்டத்தில் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் அல்லது சுற்றறிக்கைகள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு நேரடியாக வழங்குவதற்கு பசில் ராஜபக்ஷ இதன் போது வேண்டுகோள் விடுத்துள்ளார். සිංහල අවුරුද්දට ඉස්සෙල්ලා සියලුම ගෙවල් වලට විදුලිය දෙන්න සහ ජල කනෙක්ෂන් එක දෙන්න අපි ක්‍රියා කරනවා. இலங்கைக்கான இந்திய உரிஸ்தானிகர் கோபால் பாக்லே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிரதமர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோரை நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கொழும்பு துறைமுக கிழக்கு முனையத்தை அபிவிருத்தி செய்கின்ற இந்தியா ஜப்பானுடனான முத்தரப்பு ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக இலங்கை அறிவித்த நிலையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக இந்தியா மற்றும் ஜப்பானுடன் ஒப்பந்தத்திலிருந்து இலங்கை பின்வாங்கி ஒரு நாள் கழித்து இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்களை மேற்கோள் காட்டி த இந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் முடிவில் உயர்மட்டத்தில் இந்திய அரசு கடுமையான ஏமாற்றத்தை வெளிப்படுத்தக்கூடும் என்று புதுடில்லி வட்டாரங்கள் முன்பு கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மூலோபாய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தை தானே அபிவிருத்தி செய்வதற்கு தீர்மானித்துள்ளது. முதலீடுகளை மேற்கொள்வதற்காக இதற்கு பதில் மேற்கு கொள்கலன் முனையத்தை இலங்கை அரசாங்கம் இந்தியாவுக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்திருந்தது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் துறைமுக விவகாரங்களுக்கான அமைச்சர் சமர்ப்பித்த யோசனையை அமைச்சரவை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டதென அரசாங்கம் தெரிவித்திருந்தன. கிழக்கு கொள்கலன் முனையத்தின் திட்டத்தில் வெளிநாடுகள் அல்லது முதலீடுகளை உள்வாங்குவதற்கு துறைமுக தொழிற்சங்கங்கள் பணி பயிஸ்கரிப்பு தெரிவித்து வந்த நிலையிலேயே அழுத்தங்கள் அதிகரித்த நிலையிலேயே இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் ஜனவரி விஜயத்தின் பொழுது இந்த விடயம் குறித்து ஆராயப்பட்டது. இந்த விஜயம் இடம்பெற்று ஒரு வார காலத்தின் பின்னர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட தொழிலாளர்களிடம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இந்திய அரசாங்கம் நியமித்த அதானி குழுமம் கொள்கலன் முனையத்தின் முதலீடு செய்யும் என தெரிவித்திருந்தார். கிழக்கு கொள்கலன் முனைய விற்கப் போவதில்லை, குத்தகைக்கு வழங்கப் போவதில்லை என தெரிவித்த அவர் 2019ஆம் ஆண்டு உடன்படிக்கையை தனது அரசாங்கம் முன்னெடுக்கும் எனவும் தெரிவித்திருந்தார். துறைமுக விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் சமர்ப்பித்த குழுமத்தின் அறிக்கையினை வெளிநாடு நிறுவனம் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இலங்கை துறைமுக அதிகார சபை தொடர்ந்தும் கிழக்கு கொள்கலன் முனையத்தை அபிவிருத்தி செய்யும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தொழிற்சங்கங்களிடம் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த சர்ச்சை தீவிரமடைந்த பின்னர் முதற் தடவையாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பேச்சாளர் அறிக்கையொன்றை நேற்று முன்தினம் வெளியிட்டார். இந்நிலையிலேயே இந்திய உயர்ஸ்தானிகர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன் ஆகியோரை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசதி குறைந்த 150 குடும்பங்களுக்கு HR அமைப்பினால் உள்ளுணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இலங்கையில் வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ள, நோயினால் பீடிக்கப்பட்டுள்ள, வசதி குறைந்த மாணவர்கள் என பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்வோருக்கு HR நிறுவனம் கடந்த காலங்களில் பல உதவிகளை செய்து வந்துள்ளது.
அந்த வகையில் கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் கணவனை இழந்த வசதி குறைந்த விதவைகள் மற்றும் நீண்ட நாட்களாக நோயினால் பாதிக்கப்பட்டோருக்கு இந்த உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. மூவினத்தவர்களை சேர்ந்த சுமார் 150 பயனாளிகளுக்கு உலருணவு பொதிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வானது கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தமிழ்நாடு என்ற பிரதேசத்தில் இடம்பெற்றது. நிகழ்வில் HR நிறுவனத்தின் தலைவர் H. ஹனீஸ், நிறுவனத்தின் பணிப்பாளர் MS. ஃபெரோஸ், சேதுபத்தை பள்ளிவாயல் பரிபாலன சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். முஸ்லீம், சிங்களம், ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், பேகர்ஸ் இப்படி எல்லாம் இந்த மஹல்லால யார் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ பள்ளியை சுற்றி அந்த பள்ளியில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டுச்சு. இந்த தமிழ்நாட்டு பள்ளிக்கும் நாங்கள் நிர்வாகத்துக்கும் நன்றி சொல்றதோட இந்த மக்களுக்கு இந்த கோவிட் காலத்தில் பல விஷயங்களை நாங்கள் செய்து வந்தோம். கொரோனாவை உள்ளே பல குடும்பங்களுக்கு முஸ்லீம், சிங்களம், தமிழ், கிறிஸ்டியன் மதங்கள் பாராமல் எல்லோரையும் அவரவர்கள் மதங்களை கண்ணியத்தோடு நாங்கள் பல ரூபாய் பொறுமதியான பல உணவுப் பொருட்களை இலங்கையிலே பல இடங்களில் கொடுத்தோம். இந்த அளவில் UTVயின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையினை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.